தந்தை பெரியார் வாழ்க, தலைவர் கலைஞர் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது திமுகவினுடைய மேடை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது அதிமுகவின் மேடை. சேர் மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கரண்டு கம்பியில் ஏறாதீங்க என்று சத்தம் கேட்டால் அது பக்கா மாஸ் மேடை. மாறாக தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி மேடை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் கிட்டத்தட்ட முடிவு வந்துவிடும். முடிவு வந்ததற்கு பின்பாக அமைய இருக்கின்ற நாம் தமிழர் ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வு துறையை தன் கையில் வைத்து ஆக சிறந்த அரசியலை செய்ய இருக்கின்ற எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் செந்தமிழன் சீவானியின் தம்பி திருப்பூர் சுடலையின் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்க. தேர்தலே இன்னும் வரல, அதுக்குள்ளே நம்ம அமைய போகிற ஆட்சியில் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசுகிறோமேன்னு யாரும் நினைத்து விட வேண்டாம். இந்த மண்ணில் போயும் தவிட்டு கடையிலே இருட்டு பூனை போல ஒரு முகத்தை வைத்திருக்கின்ற திரு தாமோ அன்பரசன் எல்லாம் மந்திரியாகின்ற போது லட்டு போல இருக்கின்ற இந்த மண்ணை நேசிக்கின்ற எங்கள் பிள்ளை ஆகாதா? கட்டாயம் ஆகும். பிறந்து கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக தேர்ந்தெடுத்த தினமும் வரலாற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்தது தான். அப்படி என்ன ஜனவரி 31 வரலாற்று சிறப்பு வாய்ந்த தினம் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஊழல் செய்ததற்காக ஒரு கட்சியின் ஆட்சி கலைக்கப்பட்ட வரலாறு இதே ஜனவரி 31 48 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக என்ற ஆட்சி, கருணாநிதியின் ஆட்சியை கலைத்த தினம் இன்றைய தினம். அந்த தினத்தில் நின்று இந்த பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம். கடைசி 2 மாத கால ஆட்சியை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், பேசுகிற பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், இந்த மண்ணை ஆள்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது, தாருங்கள் என்று கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம். கடந்த 15 ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்திலே வீரியத்தோடு நின்ற பிள்ளைகள் சீவானியின் தம்பிகள். இதே மண்ணிலே கூடங்குளம் அணு உலை தொட்டு, ஸ்டெர்லைட் தொட்டு, காவிரி பிரச்சனை தொட்டு, கச்சத்தீவு தொட்டு, இந்த மண்ணிலே எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக களத்திற்கு வந்த பிள்ளைகள். எனக்கு முன்பாக பேசி அண்ணன் சொன்னதை போல இதே பகுதியிலே, அனகாபுத்தூர் பகுதியிலே அந்த வீடுகளை இடிப்பதற்கு இந்த திமுக அரசு கங்கணம் கட்டி கொண்டு வந்தபோது களத்தில் வீரியத்தோடு வந்து முதல் ஆளாக இந்த சீவானை தாண்டித்தான் நீங்கள் வீட்டை இடிக்க முடியும் என்று சொல்லி களத்திலே நின்ற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்கள் பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். என்னவென்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டை விட்டு நிறுத்திய இந்த திமுகவை இந்த தேர்தலில் நாட்டை விட்டு துரத்துகின்ற இடத்தில் இந்த பல்லாவரம் தொகுதி கட்டாயம் இருக்கும். பிறன்பு கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், பேசுகிற பிள்ளைகள், நாங்கள் சீவானின் தம்பிகள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல், ஒரு மாற்று அரசியலை நாங்கள் பேச விரும்புகிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்று அரசியலுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆட்சி, இந்த அதிகாரம். தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மாறி மாறி திமுக அதிமுகவை பார்த்த நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் பக்கம் ஏன் எங்களை நீங்கள் உற்று நோக்க கூடாது? அதுதானே கேள்வி. எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேரும் பேசினார்கள், யாருக்கும் நேரம் போதவில்லை. இன்னும் பேசுவதற்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவிற்கு நாங்கள் 15 ஆண்டு காலம் செய்த அரசியலை ஒவ்வொன்றாக சொல்லுவதற்கு எங்களுக்கு அத்தனை பெரிய அரசியல் இருக்கிறது. ஆனாலும் கவனிக்க மாட்டான். இவன் பெரிய வருத்தமே அதுதான். இந்த ஆர்யா தான் ஒரு படத்தில் நயன்தாராவை பார்த்து கேட்பாரு, உங்களை எப்படி தாங்க கரெக்ட் பண்ணுறது, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க, உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்ணுறதுன்னு கேட்பாரு. அதுபோல் எங்கள் அன்பு சொந்தங்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம், உங்களை எப்படி தாங்க நாங்கள் வழிக்கு கொண்டு வர்றது சொல்லுங்கள். நாங்கள் இதற்கு மேலும் சீமானும் அவன் தம்பிகளும் என்ன செய்தால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதை நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, 16 நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம், 16 ஆக சிறந்த வேட்பாளரை நிறுத்தினோம், நீங்கள் ஓட்டு போடலை. ஏங்க போடலைன்னு என் மக்களை போய் கேட்டால், அது ஜெயிக்க போகிற கட்சிக்கு போடணும்ல, அதனால் நான் போட்டேன், அதிமுகவுக்கு போட்டேன்னா. சரி, 21 ஒரு தேர்தல் வேட்பாளர் நிப்பாட்டினோம், அப்பவும் கேட்டோம்,
நாம் தமிழர் கட்சிக்கு ஏங்க போடலை, ஏன் திமுகவுக்கு போட்டீங்கன்னு கேட்டா, ஜெயிக்க போற கட்சி இருக்குல்ல. என்ன ஏதோ சத்தம் கேட்டே இருக்கு. அப்ப ஜெயிக்க போற கட்சிக்கு போடணும்ல, அதனால நான் போய் திமுகவை நோட்டினேன். நான் 21 24 கேட்டோம் ஆக சிறந்த வேட்பாளர். அண்ணா நீங்க என்ன வேட்பாளர்? 24 நிப்பாட்டம். அப்பவும் ஓட்டு போடல. கேட்டா என்ன சொன்னா, ஜெயிக்க போற கட்சிக்கு தானே போடணும், அதனால திமுகவுக்கு போட்டேன்னு சொன்னா. சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியத்தையே தலைவனாக வைத்திருக்கின்ற சீமானின் தம்பிகள் நாங்கள் பதிவு செய்கிறோம். தயவு செய்து 26 தேர்தலையும் ஜெயிக்க போற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல, உறுதியாக நில்லுங்கள். காரணம், இந்த தேர்தலில் ஜெயிக்க போற கட்சி நாம் தமிழர் கட்சி. கட்டாயம் நாங்கள் கட்டாயம் என பெரிய நம்பிக்கை இருக்கு. மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் இருக்கு. நடக்கிற திமுக ஆட்சியை பார்க்கிற வெகுஜன மக்கள் எல்லாம் இன்னும் 2 மாசம் எப்படா போகும், இந்த 2 மாசத்தின் தத்தி ஆட்சியை எப்படி வீட்டுக்கு அனுப்புவது என்று அத்தனை பேரும் காத்து கிடக்கிறார்கள். நேற்று செய்தி பார்த்தீங்கல்ல, கரூர்ல கனிம வள கொள்ளையை படம் பிடிக்க சென்ற ஒரு பத்திரிகை ஊடக நண்பரை சரமாரியாக 50 குண்டர்களை வைத்து தூக்கி கொண்டு போய் குவாரியில வச்சு உயிர் போகின்ற அளவிற்கு அடித்து துன்புறுத்தியது யார் என்று பார்த்தால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை. இந்த பேசிக்கலாம் நான் ஒரு பெரிய ரவுடி தெரியுமாங்கிற மாதிரி அவரே பேசியிருக்காரு. நான் 2வது தாண்டா எம்எல்ஏ, முதல்ல நான் பெரிய ரவுடிடா அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பெற்றோர்கள் பெரியோர்கள், ஒரு நாட்டில் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பயந்த சுபாவமாக இருக்க மாட்டார்கள். ஒரு பொது வெளியில் ஒரு தப்பு நடந்ததுன்னா, ஒரு அநியாயம் நடந்ததுன்னா, நாமெல்லாம் நமக்கு எதுக்கு வம்புன்னு விலகி போனால் கூட பத்திரிகைக்காரர்கள் துணிச்சலாக வந்து கேட்பார்கள். அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களையே ஆட்கள் வைத்து தாக்குகிற அளவிற்கு திமுக ஆட்சியிலே காவல்துறையின் லட்சணம் அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. நாளொரு மேனியும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. மது ஆறாக ஓடுகிறது. கஞ்சா புழக்கம் பள்ளிக்கூட பிள்ளைகள் வரைக்கும் பரவிவிட்டது. இது எதையுமே தடுப்பதற்கு துப்பில்லாத காவல்துறையை கையில் வைத்திருப்பது யார் என்று பார்த்தால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு காலையில் என்ன பண்றாரு, இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரு, டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஷூவை போட்டு, அது ஒரு பைக், ஒரு இருசக்கர வாகனம், வெளிநாட்டு வாகனம், அந்த வாகனத்தில் நின்று இளமை இதோ திரும்புதேன்னு சொல்லி ஃபயர் விடுற வேலையை ஆளுகின்ற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை போல் அவமானம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அந்த பைக்கை வந்து சாதாரண எங்கள் மேலே ஆளுகளாலே தூக்க முடியாது இல்லையானே, ஸ்டாண்டு போட்டு நம்மளால் நிப்பாட்டுறதே சிரமம். அப்போ நான் நினச்சது தான், மரியாதைக்குரிய மம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நாமெல்லாம் பைக்கில் உட்காந்துட்டு நம்ம வீட்டு சின்ன பிள்ளை இப்படி தூக்கி மடியில் உட்கார வைப்போம் இல்லையா பைக்கில், அதுபோல் 4 பேர் சேர்ந்து இந்த பக்கம் 2 காலு இந்த பக்கம் 2 காலையும் பிடிச்சி குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் பைக்கில் உட்கார வச்சு போட்டா சூட்டு. ஏப்பா கோபி, நமக்கு இதெல்லாம் தேவைதானாங்கிற மாதிரி தேவைதானா? அப்ப என்ன, இந்த ஆட்சியை ஒரு பிம்பமாக காட்ட நினைக்கிறார்கள். இதே கடந்த காலத்தில் துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, இல்லாத முதலீட்டை நான் தான் ஈர்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. வெள்ளை அறிக்கை கேட்டா இப்ப வரைக்கும் வரல. போயிட்டு வந்து ஒன்று பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு, பயண அனுபவங்களை நான் ஒரு புத்தகமா எழுத போறேன்னு சொல்லி கழுத பிடல் காஸ்டோ சேகுவரா இவர் இந்த பைசைக்கிள் ஸ்டோரிஸ்னு சொல்லி இவர் அர்ஜென்டினா போனதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு கருமம் உண்மையிலேயே அவமானமாக இருக்கிறது. போகிற பக்கமெல்லாம் இந்த சினிமா படத்தில் கதாநாயகனை காட்டுவதை போல ஆடல் பாடல் கோஷ்டியை கூட்டு வந்து ஆட விடுவது, பாட்டு பாட விடுவது. எதற்காக? அத்தனையும் செய்யாத ஆட்சியை, நடத்தாத ஆட்சியை தாங்கள் தான் கலட்டி கம்பு நடுவது போல, புடுங்கி புழு நடுவது போல மக்களிடத்தில் காட்டுவதற்கு, அதை காட்டி சில வாக்குகளை பொறுக்குவதற்கு இந்த வேலையை இவர்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மறுபக்கம் எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். இது எதையுமே கண்டுகொள்ளாமல் நடக்கிற ஆட்சியை தட்டி கேட்பதற்கு, சட்டமன்றத்திலே பேசுவதற்கு எடப்பாடி தலைமையில் எங்ககிட்டையும் ஒரு எதிர்க்கட்சி இருக்குன்னு பார்த்தா அவர் கட்சி பிரச்சனையை பேசுவதற்கே நேரம் இல்லை.